ஞாயிற்றுக்கிழமையானா அப்படியே ஒரு ஆசீர்வாத செய்தி பேசி அவங்கள திருப்திப்படுத்தி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஒரு ஜபத்தை முடிச்சு, இதைத்தான் நீங்களும் எதிர்பார்க்கறீங்க. நீ வாளாகாமல் தலையாவாய், உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன், நீ இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவாய், வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நீங்கள் பல்லுகி பெருகி. இதை கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? அப்பா ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் என்னப்பா செய்தி? உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஓ ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் என்னப்பா செய்தி? கோடா கோடியாய் பெருகுவாயா. போன வாரம் 1000, இந்த வாரம் கோடா கோடி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது கேட்க சந்தோஷமா இருக்கு. இது நான் இல்லைன்னு சொல்லல, இது ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. பிள்ளைக்கு பால் எப்போ வரைக்கும் கொடுப்போம்? அது ஒரு குழந்தையா இருக்கிற வரைக்கும் நம்ம பால் கொடுப்போம். அது வளர்ந்த பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஸ்கூலுக்கு போகும்போது மத்தியானத்துக்கு ஒரு புட்டியில பால் போட்டு நெஸ்லேவை கலக்கி கொண்டு போ. இது மத்தியானத்துக்கு இந்த பாட்டில் குடி, அப்புறம் இன்டர்வெல்ல இந்த குட்டி பாட்டில் குடி, அப்புறம் சாயங்காலம் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த பாட்டில் குடி. அவன் அப்படியே குடிக்கிறானே வச்சுப்போம். மத்தியானம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது அப்படின்னு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. கூட இருக்கவன் என்ன